Hi friends, welcome to Variety Track. இந்த வீடியோவில் நம்ம சைக்ரோமெட்ரிக்கில் ஹியூமிடிட்டினா என்ன, டீஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன, அதாவது ஹியூமிடிட்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அதை ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ஹியூமிடிஃபிகேஷன், டீஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் கண்டிஷனிங்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நம்ம ப்ராப்ளம் போடுறப்போ ஹியூமிடிஃபிகேஷன், டீஹியூமிடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு 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 விஷயம் இது புரிஞ்சுக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மனுஷன் இங்கே இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஹியூமன். ஸோ இவர் வந்து ஊட்டிக்கு போகிறாரு. ஓகே, ஊட்டிக்கு போகிறாரு. ஸோ இங்கே என்ன இருக்குது, கிளைமேட்டு ரொம்ப கோல்டு கண்டிஷனாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன காரணம்னா டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் ஒரு 20 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். அண்ட் ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 60% இருக்கும். ஓகேவா, சாரி, ஹியூமிடிட்டி வந்து உங்களுக்கு 60 இருக்காது, ஒரு 30% இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இந்த ரேஞ்சில் ஹியூமிடிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். அடுத்து இதுவே நம்ம சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் ஒரு மனுஷன் இங்கே இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இவர் சென்னையில் இருக்கார். ஸோ சென்னையில் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம். அரௌண்ட் டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். ஹியூமிடிட்டி வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 60% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி சைடில் நீங்கள் போனீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அது நமக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும். பட் நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கிற இந்த ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம லைட்டாக நகத்தால் புறனோன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், உதடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மி. ஹியூமிடிட்டினா என்னென்னா, காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கள் ஊட்டி சைடில். ஏன் அப்படின்னா, பக்கத்தில் சீஷோர், கடல், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் காற்றுல கம்மியாக இருக்குது. ஈரப்பதம் காற்றுல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும், சீக்கிரமாக நம்ம பாடி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் உதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். மேலே நம்ம நகத்தால் பூரணும் அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஸோ இதுவே சென்னை சைடில் வந்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு மேலே ஸ்வெட்டிங், ஒரே வேர்வையாக வந்துட்டுருக்கும், ஸ்வெட்டிங். ஏன் அப்படின்னா சென்னை பக்கத்தில் என்ன இருக்குது, கடல் இருக்குது. ஸோ அப்போ அந்த கடலில் இருக்கிற அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகிறது டைரெக்டாக எதில் கலக்கும், காற்றுல கலக்கும். அப்படி காற்றுல கலக்கும் போது ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகுது. அந்த ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகிறதுனால நமக்கு வேர்வை வருது. அதனால் இப்போ நம்ம இங்கே ஃபேன் போடுறோம், ஒரு ஃபேன் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது, ஹியூமிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதனால தான் ஃபேன் போடுறோம். ஓகேவா. ஆனால் ஊட்டி சைடில் என்ன பண்ணுவாங்க, ஈரப்பதத்தை ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஹீட்டிங் காயில் வச்சு நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வேப்பரை ஏர் கூட ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாங்கன்னா ஹியூமிடிட்டி நமக்கு கரெக்டான கண்டிஷனுக்கு வந்ததுன்னா நம்மளால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதுலேருந்து ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை சொல்கிறது தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது ஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன, டீஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுதான் ஏர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஏரில் இதுதான் ஏர். இந்த ஏரில் நான் மாய்ஸ்டர்னா ஈரப்பதத்தை ஆட் பண்ண அப்படின்னா ஹியூமிடிஃபிகேஷன். இப்போ இதில் வாட்டர் வேப்பரை ஆட் பண்ண அப்படின்னா ஹியூமிடிஃபிகேஷன். டீஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஏர் இங்கே இருக்கு, அதில் ஹியூமிடிட்டியும் இருக்கு. இதில் இருக்கிற ஹியூமிடிட்டியை கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது வாட்டர் வேப்பரை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா தட் இஸ் கால்டு டீஹியூமிடிஃபிகேஷன். இது ரெண்டு நடக்கும் போதும் ட்ரை பல்ப்
டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அதான் டிபிடின்னு இங்கே சொல்கிறாங்க. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்படி இது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இதை சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன் வரைகிறது முக்கியம். அதை வச்சு ப்ராப்ளம் கேட்கும்போது நம்ம அதில் தான் வரைவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். சைக்ரோமெட்ரிக் சார்ட் நம்ம இப்படி தான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸோ இந்த கர்வ் இதை எப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் ஒரு சைக்ரோமெட்ரிக் சார்ட் நான் போட்டுக்கிறேன். கர்வ் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு என்னது, இது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் இங்கே இருக்கிறது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா? இந்த வெர்டிக்கல் லைன் எல்லாமே இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், ஹரிசாண்டல் லைன் எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. கரெக்டாங்களா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கிற கர்வ் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும், இப்படி கர்வாக இருக்கு இல்லையா, அது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதுக்கப்புறம் இப்படி இன்க்ளைண்டாக இருக்கு இல்லையா, இது வந்து என்தால்பி. இந்த லைன் வந்து என்தால்பி லைனு. இதுவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசிக்ஸில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பெரிய லைன் இப்படி பேரலாக இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூமோடைய லைன். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மாறக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கலாம். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி தான் சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி சேஞ்ச் ஆனால் தான் ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்போ ஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன, டீஹியூமிடிஃபிகேஷன் என்னன்னு சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி வரைஞ்சிட்டேன் சார். இப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இதில் எவ்வளோ இருக்குது, 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் டைரெக்டாக நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்குது. டபிள்யூ வேல்யூ இங்கே இருக்குது அண்ட் இங்கே சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்குது. இது வந்து ஒரு டபிள்யூ வேல்யூ. ஓகேங்களா? இது 1, இது 2 கண்டிஷன் வச்சுப்போம். இது என்னோட இன்லெட் கண்டிஷன், இதோட அவுட்லெட் கண்டிஷனு. இதில் நமக்கு எவ்வளோ இப்போ ஹியூமிடிட்டி மாறி இருக்கு, இந்த அமௌண்ட்டு நமக்கு மாறி இருக்கு. கரெக்டுங்களா? இந்த அமௌண்ட் நமக்கு மாறி இருக்கு 1லேருந்து 2. இதுக்கு நம்ம ஆரோ எப்படி போடலாம், இங்கேருந்து இப்படி போடுறோம். இப்படி போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து W1லேருந்து W2 சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, TD1 ஈக்குவல் டு TD2 தான் இருக்குது. ஏன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி W1லேருந்து W2, சாரி இது 2, W1லேருந்து W2க்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. W1லேருந்து W2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி W1லேருந்து W2ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஹியூமிடிட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது மாய்ஸ்டரை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு பேர் ஹியூமிடிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏர் இருக்குன்னா அந்த ஏரில் மாய்ஸ்டரை ஆட் பண்ணுறோம். அப்போது எனக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி W1லேருந்து W2க்கு ரைஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 12 கிராம்னு இருக்குன்னா இங்கே 18 கிராம்னு இருக்கும். அப்போ 12 கிராம்லேருந்து 18 கிராம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாய்ஸ்டரை ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி மாய்ஸ்டரை ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஆட் பண்ணோம்னா அது பேர் ஹியூமிடிஃபிகேஷன். இதே 25 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நான் என்ன பண்ணலாம், டீஹியூமிடிஃபையும் பண்ணலாம். ஸோ சேம் அதே 25 டிகிரி சென்டிகிரேட் இங்கே எடுத்துக்கலாம். 25 டிகிரி சென்டிகிரேட் TD1 that is equal to TD2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 25 டிகிரி சென்டிகிரேட் டீஹியூமிடிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ டீஹியூமிடிஃபிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இது என்னுடைய W1னும் இது என்னுடைய W2ன்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு என்ன வந்துடும், இது W1, இது W2. ஐ மீன் இது வந்து இப்போ 1 கண்டிஷன் அண்ட் இது வந்து நம்மளுடைய என்ன கண்டிஷன், 2 கண்டிஷன். இப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த இடத்துக்கு டீஹியூமிடிஃபை ஆகுது. இங்கேருந்து என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு டீஹியூமிடிஃபை ஆகுது. அப்போ டீஹியூமிடிஃபை ஆகுதுன்னா ஆரோ எந்த சைடு போகணும், இப்படி போடணும். இதில் ஆரோ எப்படி போட்டிருப்போம், இப்படி போடுறோம். 1லேருந்து 2க்கு போகுது. இது 1லேருந்து 2க்கு கீழே இறங்குது. அப்போ W1ஓட வேல்யூ 18 அப்படின்னா W2ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 12 இருக்கும். ஸோ ஆரோவை நம்ம மாற்றி போடுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்,
ஏரில் ஏற்கனவே மாய்ஸ்டர் இருக்குது. இப்போ இது ஏர்னா இதில் மாய்ஸ்டர் இருக்குது. அந்த மாய்ஸ்டரை வெளியில் எடுக்கிறோம். ஐ மீன் ஹீட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி வெளியில் எடுத்து அந்த மாய்ஸ்டர் தனியாக அப்படி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டீஹியூமிடிஃபிகேஷன்னு பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹியூமிடிஃபிகேஷன்னா மாய்ஸ்டரை ஆட் பண்ணுறது, ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு, டீஹியூமிடிஃபிகேஷன்னா மாய்ஸ்டரை ரிமூவ் பண்ணணும், ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம இதில் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, W2 மைனஸ் W1 இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, W1 மைனஸ் W2 இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது எவ்வளோ வாட்டர் வேப்பரை நம்ம எடுக்கிறோம், அதாவது மாய்ஸ்டரை நம்ம ஆட் பண்ணுறோம், மாய்ஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹீட்டிங் கூலிங் ப்ராசஸ்ன்னு படிச்சிருப்போம். அதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் கூலிங்கில், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஹியூமிடிஃபிகேஷனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரைட்டுங்களா? ஐ மீன் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.